வைகர எக்ஸ்பிரஸ் செய்திகளில் விரிவான செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நீட் தேர்வு விடைத்தாள் இணையதளத்தில் இன்று வெளியிடப்படும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு கடந்த மே 7ஆம் தேதி நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் நடந்த இந்த தேர்வுக்கான வினாத்தாள் ஆங்கிலம் உட்பட 10 மொழிகளில் இருந்தன. இந்நிலையில் நீட் தேர்வில் ஒரே மாதிரியான வினாத்தாள் அடிப்படையில் வினாக்கள் கேட்கப்படவில்லை என்ற புகார் தெரிவித்து நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வு விடைத்தாள் இணையதளத்தில் இன்று வெளியிடப்படும் என சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. விடைத்தாளில் ஆட்சேபம் இருந்தால் நாளை 5 மணிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் அதற்கு 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 15ஆம் தேதி மாணவர்களின் விடை குறிப்பு வெளியாகும் என சிபிஎஸ்இ தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று காஞ்சிபுரம் வருவதை ஒட்டி அங்கு உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை தளத்திற்கு விமானம் மூலம் வரும் அவர் அங்கிருந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சங்கரமடம் செல்லும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்த பின்னர் மீண்டும் டெல்லி செல்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி ஒரு DIG தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று அவர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக ரகசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது குறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் அளிக்கப்படும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பணத்திற்கும் பதவிக்கும் தான் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தும் ஆதாரப்பூர்வமான காட்சிகளை ஆங்கில ஊடகம் ஒன்று ஒளிபரப்பியதன் மூலம் அதிமுக ஆட்சியாளர்கள் தமிழகத்தின் பெருமையை இந்திய அளவில் சீரழித்திருப்பதாக கூறியுள்ளார். அதிமுக அரசு இனியும் நீடிப்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானதாகும் என கூறியுள்ள அவர், இது குறித்து நீதிமன்றத்திலும் விரைவில் கூட உள்ள சட்டமன்றத்திலும் திமுக தன் பங்களிப்பை செய்யும் என தெரிவித்துள்ளார். ஆளுநர் முதல் குடியரசுத் தலைவர் வரை இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட அனைத்து உயர் பொறுப்புகளில் உள்ளோரிடம் இது குறித்து முறையிட்டு அதிமுக ஆட்சியை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக MLAக்களின் செயல்களை கண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நிச்சயம் அவரது கல்லறையில் இருந்து எழுந்து வந்து விடுவார் என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு கருத்து தெரிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக MLAக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக வெளியான ரகசிய வீடியோ காட்சிகள் குறித்து அவர் தனது ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் அதிமுகவினரால் நம் மாநிலத்திற்கு அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை எனவும், பணம் மற்றும் பதவி ஆசையின் காரணமாக நாற்காலி போட்டி நடைபெறுவதாகவும், மக்களுக்கு சேவை செய்யவே MLAக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில ஊடகம் நடத்திய ரகசிய வீடியோ காட்சிகளில் இருப்பது தான் அல்ல என எடப்பாடி அணியைச் சேர்ந்த கோவை சூலூர் தொகுதி MLA கனகராஜ் மறுப்பு தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், O. பன்னீர்செல்வம் தலைமையில் ஆட்சியும் எடப்பாடி பழனிசாமி MLA தலைமையில் கட்சியும் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு என் மேல் சுமத்தப்பட்ட ஒரு பழின்னு நினைக்கிறேன். அரசியல்வாதியை என்னை மேலே வளர்க்கலாம் தடுக்கணும்னு சொல்லி ஏதோ முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் யாருடைய தலைமையான இப்போ எடப்பாடி இருக்கலாம், கட்சி எடப்பாடி இருக்கலாம், ஆட்சி OPS கொடுத்து பார்க்கலாம். அதில் ஒரு கமிட்டி மாதிரி போட்டு தனிப்பட்ட OPS மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 பேர் அதில் கமிட்டி மாதிரி இருந்து நடவடிக்கை எடுக்கலாம். தினகரன் தலைமையில் 33 MLAக்கள் இருக்காங்க. தினகரன் போய் பார்த்துட்டு வர்றா, நாங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னும் அதே மாதிரி ஒரு பழகலை. துணை பொதுச் செயலர் ஆனோன்னா அவர் டெல்லி போயிட்டார், பார்க்க முடியல, பண்ண முடியல, நெருங்கி பழக முடியல. ஆனால் நான் ஒரு 4 சக பார்த்தேன். அது எலெக்ஷனில் பார்த்து பண்ணும்போதெல்லாம் மக்கள் கூட பேசும்போது பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் சூப்பராக பேசுகிறார். கட்சி இருக்கணும், ஆட்சி இருக்கணும், 2 ஒன்று சேரணுங்கள மிக முக்கியமான ஒரு ஆள் அவர் ஒருத்தர். எப்படி நினைக்கிறாங்க மக்கள் நினைக்கிறாங்களோ அதையே மனஸ்பூர்வமாக சொல்கிற ஒரே ஆள் அவர் தான். இணையணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, ஆட்சி இருக்கும்னு சொல்லி நினைக்கிற ஒரே ஆள் தினகரன் சார் தான். பூவத்தூர் சொகுசு விடுதியில் அதிமுக MLAக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக ரகசிய கேமரா பதிவில் மதுரை தெற்கு தொகுதி அதிமுக MLA சரவணன் கூறியுள்ளதை சென்னை பெரம்பூர் தொகுதி அதிமுக MLA வெற்றிவேல் மறுத்துள்ளார். குற்றச்சாட்டுக்கு உள்ளான MLAக்கள் சரவணன் மீது புகார் அளித்தால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் சின்னம்மா 2 நாள் அங்கே உட்காந்து MLAs கிட்ட பேசி இந்த ஆட்சியை உருவாக்கி விட்டு அவங்க சிறைச்சாலைக்கு செல்வது தெரிந்தும் இந்த ஆட்சியை உருவாக்கி விட்டு சென்றார்கள். இதுதான் உண்மை. அவர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்
எந்த குற்றச்சாட்டு சொல்கிறதா இருந்தாலும் ஆதாரத்தோடு சொல்லணும். ஆதாரம் இல்லாத இப்போ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ எது சொன்னாலும் எதுவும் நோ எவிடன்ஸ். இப்போ தமிழ் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வி.கே. சசிகலா அணிக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக தனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவலுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கில தொலைக்காட்சி நடத்திய ரகசிய உரையாடல் ஒன்றில் கூவத்தூர் சொகுசு விடுதியில் தங்கியிருந்த போது தனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது என சரவணன் எம்எல்ஏ கூறியுள்ளதாக வெளியான தகவலை கண்டு கடும் அதிர்ச்சியடைந்ததாக கூறியுள்ளார். தான் கூவத்தூர் முகாமுக்கு போகவில்லை என்பது நாடறிந்த செய்தியாகும் என்று கூறியுள்ள அவர், அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கேட்டு தனது அலுவலகத்துக்கு வந்தபோது தங்களிடம் நாகரிகமான முறையில் ஆட்சிக்கான ஆதரவை மட்டும் கேட்டார் என்று கூறியுள்ளார். அவரிடம் தொகுதி மக்களின் நலன் மற்றும் சமுதாய நலன் சார்ந்த கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். சரவணன் எம்எல்ஏவின் குற்றச்சாட்டை 100% மறுப்பதாக கூறியுள்ள தமிமுன் அன்சாரி, இது தொடர்பாக மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் அத்துமீறி கடல் மார்க்கமாக நீந்தி நுழைய முயன்ற வங்கதேச வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையை ஒட்டி அமைந்த எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் அத்துமீறி கடல் மார்க்கமாக நீந்தி நுழைய முயன்ற வங்கதேச வாலிபரை அப்பகுதி மீனவர்கள் பிடித்து எண்ணூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட படகில் 22 பேர் வந்ததாகவும் அதில் 4 பேர் எண்ணூர் கடல் பகுதியில் குதித்து நீந்தி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பிடிபட்ட நபர் தீவிரவாதியா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். எப்போது வேண்டுமானாலும் அணுகக்கூடிய அரசாக தமிழக அரசு உள்ளதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக அம்மா அணியில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், OS மணியன், வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி ஆகியோர் பங்கேற்றனர். இரு அணிகளும் இணைவதன் தொடக்கமாக தங்களை இணைத்துக் கொள்வதாக ஓ பன்னீர்செல்வம் அணியின் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, எப்போது வேண்டுமானாலும் அணுகக்கூடிய அரசாக தமிழக அரசு உள்ளதாக கூறினார். நீங்கள் எந்த நேரத்திலும் எங்களை சந்திக்கலாம், முதலமைச்சரை சந்திக்கலாம், அமைச்சர் பெருமக்களை சந்திக்கலாம். இந்திய திருநாட்டிலேயே எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக அரசு தனது பதவி காலத்தில் எஞ்சியுள்ள 4 ஆண்டு காலமும் நீடிக்க மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக அரசை மேலும் தொடர்ந்து 4 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு ஏற்ற வகையில் அனுமதிக்க வேண்டும், தலையீடு ஏதும் செய்யக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. தமிழகத்தில் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஜாபர் சேட் போலீஸ் அகாடமியின் கூடுதல் DGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் உளவுத்துறை IGயாக இருந்த அதிமுக ஆட்சியில் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு உள்ளான ஜாபர் சேட்டுக்கு மீண்டும் பணி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டது. இந்நிலையில் மண்டப அகதிகள் முகாமின் கூடுதல் DGP-யாக இடமாற்றம் செய்யப்பட்ட ஜாபர் சேட் தற்போது போலீஸ் அகாடமியின் கூடுதல் DGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் கூடுதல் DGP-யாக இருக்கும் சைலேந்திர பாபு சிறைத்துறை ADGP-யாகவும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை லஞ்ச ஒழிப்பு அதிகாரியாக பணியாற்றி வரும் ஜாங்கிட் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் DGP-யாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். நாகர்கோவில் அருகே காய்கறி வியாபாரி வீட்டில் புகுந்து அவரது அண்டை வீட்டுக்காரரே 80 சவரன் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கீரிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவர் வடசேரி கனகம்புலம் சந்தையில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இவரது வீட்டின் உள்ளே உள்ள தனி அறையில் 80 பவுன் நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் பணம் வைத்திருந்தார். இதனை தெரிந்து கொண்டு அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அரவிந்த் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே சென்று 80 பவுன் நகை மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் சம்பவ இடம் வந்த ஈத்தாமொழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அரவிந்தை தேடி வருகின்றனர். ஏற்கனவே அரவிந்த் மீது ஈத்தாமொழி காவல் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.
குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது அதிகாரியின் காலில் விழுந்து பெண்கள் மனு அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் பல பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்ட நிலையில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் வழியில் புதிதாக டாஸ்மாக் கடைகள் அமைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகின. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கேவி குப்பம் பேருந்து நிலையம் எதிரில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகளின் காலில் விழுந்து அப்பகுதி பெண்கள் மனு அளித்தது அங்குள்ளவர்களை நெகிழச் செய்தது. கமுதியில் கார்பெட் கல் பவுடரை வைத்து பழுக்க வைத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 டன் மாம்பழத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கமுதியில் மாம்பழங்களை சில வியாபாரிகள் கார்பெட் கல் பவுடர்களை வைத்து மாம்பழங்கள் பழுக்க வைத்து விற்பனை செய்து வருவதாக தொடர் புகார்கள் வந்தன. இதனையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கமுதியில் உள்ள மாம்பழங்களை விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் குடோன்களில் காவல்துறையினர் உதவியுடன் சோதனை நடத்தினர். அப்போது வியாபாரி வளம்புரி என்பவருக்கு சொந்தமான குடோனில் ஆய்வு செய்த போது 4 டன் மாம்பழங்களுக்கு கார்பெட் கல் மற்றும் பவுடர்களை வைத்து மாம்பழங்களை பழுக்க வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாம்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து பினாயில் மருந்து ஊற்றி அவற்றை அழித்தனர். சங்ககிரி அருகே போலி தங்க காசுகளை விற்று மளிகை கடைக்காரரிடம் 1,60,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி டிபி ரோடு பகுதியில் மளிகை கடை நடத்தி வருபவர் அல்ஹாஜ். அதே பகுதியில் நகைக்கு பாலிஷ் போட்டு தருவதாக ரோட்டோரத்தில் கடை வைத்திருந்த முருகேசன் என்பவர் கடந்த 7ஆம் தேதியன்று 1/2 கிராம் கொண்ட 500 தங்க காசுகளை கொடுத்து அதன் பேரில் அடமான கடனாக 1,60,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு சென்றார். அடுத்த நாள் வங்கிக்கு சென்று பார்த்தபோது அவை போலி காசுகள் என்பது தெரியவந்தது. உடனே அல்ஹாஜ் முருகேசனை தேடிச் சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அல்ஹாஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் தலைமறைவாகி உள்ள முருகேசனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த 20 சவரன் நகைகளை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பா அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அந்த குடியிருப்பு வளாகத்தில் நேற்று மாலை நடைபயிற்சியில் ஈடுபட்ட பின்னர் மீண்டும் வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது வீட்டில் மறைந்திருந்த மர்ம நபர் ஒருவர் கத்தியை காட்டி புஷ்பாவை மிரட்டியுள்ளார். பின்னர் வீட்டில் உள்ள ஓர் அறையில் அவரை உள்ளே தள்ளி அடைத்து பீரோவில் இருந்த 20 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அன்னூர் அருகே குட்டையில் விளையாட சென்ற பள்ளி சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த அன்னூர் அருகே உள்ள சொக்கம்பாளையத்தைச் சேர்ந்த நிதிலா, தூரிகா ஆகிய 2 சிறுமிகள் அங்குள்ள குட்டையின் அருகே விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுமிகள் இருவரும் கால் தவறி குட்டையில் விழுந்து தண்ணீரில் மூழ்கினர். சிறுமிகள் இருவருக்கும் நீச்சல் தெரியாத காரணத்தால் மூச்சு திணறிய நிலையில் தண்ணீரில் மூழ்கி தத்தளிப்பதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் விரைந்து வந்து இருவரையும் மீட்டனர். எனினும் மூச்சு திணறி சிறுமி நித்திலா பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொரு சிறுமியான தூரிகாவை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலங்குடி அருகே கணவனின் கள்ளக்காதலால் மனமுடைந்த பெண் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தாக்குடியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன், ராமு தம்பதியினருக்கு திருமணம் நடந்து 3 பெண் குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக முத்துகிருஷ்ணனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட ராமுவை முத்துகிருஷ்ணன் அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார். இதனால் மனமுடைந்த ராமு கடந்த 5ஆம் தேதி வீட்டிலிருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் உயிருக்கு போராடிய அவரை தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ராமு பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சாவில் மர்மம் இருப்பதாக ராமுவின் உறவினர்கள் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் உயிரிழந்த இளம் பெண்ணின் சாவில் மர்மம் உள்ளதால் உடலை வாங்க மறுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் சேத்திரபாலபுரத்தைச் சேர்ந்த மீனாட்சி என்பவர் கடந்த 10ஆம் தேதி தனது கணவர் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு துஷ்யந்த் என்ற 5 மாத ஆண் குழந்தை உள்ளது. திருமணமாகி 18 மாதங்களில் மீனாட்சி இறந்ததால் இந்த மரணம் தொடர்பாக வட்டாட்சியர் சந்திரன் விசாரணை நடத்தினார்.
கடந்த 11ஆம் தேதியன்று பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் பெண் வீட்டார் அளித்த புகாரின் பேரில் தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் பிரேமானந்தை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் பிரேமானந்தின் தந்தை மற்றும் தாயாரையும் கைது செய்ய கோரி உடலை வாங்க மறுத்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சின்னசேலம் அருகே மேல் நாரியப்பனூர் தேவாலயத்தில் புனித அந்தோணியார் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல் நாரியப்பனூரில் உள்ள புனித அந்தோணியார் கோவிலின் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் போது நாள்தோறும் திருப்பள்ளி பூஜை, வழிபாடு, தேர்பவனி, சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். நேற்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபட்டனர். செங்கம் அருகே தமிழக அரசு அறிவித்த குடிமராமத்து பணிகள் வெறும் கண்துடைப்பு எனவும் ஏரிகள் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் வணக்கம்பாடி பகுதியில் உள்ள பெரிய ஏரி, சிற்றேரிகளை தூர்வாரி கரைகளை சீரமைக்கும் பணிக்காக பொதுப்பணித்துறை சார்பில் சுமார் 10 லட்சம் ரூபாயின் மதிப்பில் தாமஸ் என்பவருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஏரிகளை முறையாக தூர்வாராமல் பணிகள் முடிவடைந்ததாக கூறி கணக்கு காண்பித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் ஏரிகள் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து எழுந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.